ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதம் பல்வேறு வகையான மத்திய மற்றும் மாநில அரசு வேலைவாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ எந்தமான வேலை வந்திருக்கு, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மத்திய மற்றும் மாநில அரசு சார்பில் பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கு மேற்பட்ட வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் டைம் இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஜாப் அப்டேட் பற்றி பார்த்துடலாம். ஓகே, அதாவது முதல்ல தமிழக அரசு சார்பில் மாவட்ட வாரியாக உங்களுக்கு சுகாதாரத்துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 மாவட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. 700க்கும் மேற்பட்ட வேக்கன்சியை சுகாதாரத்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாவட்ட வாரியாக வர ஜாப் அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப் இருக்குது பாருங்கள், அதில் ரெகுலராக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக என்னமான வேலையை போகிறதோ எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், ட்விட்டர் பேஜாக இருக்கட்டும், அதேமாரி இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுறோம். மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்ரிடே பார்த்தா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் புது வகையான வேலைவாய்ப்பு அப்டேட் பண்ணிட்டு வராங்க. சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு, அதேமாரி சமூக நலத்துறைக்கான வேலைவாய்ப்பு, குழந்தை பாதுகாப்பு துறைக்கான வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி எவ்ரிடே ஏதாச்சும் ஒரு ஜாபை அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளும் பார்த்தா அதை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தா தேவை பண்ணுறவங்க நம்ம இன்னொரு சேனல் அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாவட்ட வாரியாக ஜாபில் அப்டேட் பண்ணிவிடுவோம். ஓகே, இந்த மாதிரி பல வகையான வேலைவாய்ப்பு பார்த்தா அப்டேட் பண்ணிட்டு வராங்க. 700க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது. ஸோ நம்முடைய டெலகிராம் பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கான ஜாப் அப்டேட்லுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தா ஒரு ஃபஸ்ட்டு ஜாப் அப்டேட். ரெண்டாவது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அன்மேரிட் மேல் மற்றும் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு டேரெக்டாக ரேலி நடக்க போது 27 ஆகஸ்ட் 2025 14 செப்டம்பர் 2025 வரைக்கும் நடக்க போது. அதுக்கான வென்யூ டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னைக்கான வென்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம தமிழ்நாடு பீப்புள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2 செப்டம்பர் 2025 3 செப்டம்பர் 2025 அன்னைக்கு இந்த இடத்துல ஸோ இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏர்மேன் செலெக்ஷன் சென்டர், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், தாம்பரம். இங்கே போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும். உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்க போது, ரிட்டன் டெஸ்ட் நடக்க போது, எல்லாமே அன்றைக்கே நடக்க போது. எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போயிட்டு அட்டன் பண்ண பாருங்கள். இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் பண்ணால் போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 152 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். பெண்களுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன்லாம் அப்ளை பண்ண தேவையில்லைங்க. டேரெக்டாக நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல உங்களுக்கான ரேலியை நீங்கள் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு மந்த்துக்கு சேலரி அந்த மாதிரி ஒவ்வொரு இயருக்காக சேலரி இன்க்ரீஸ் ஆகும். மொத்தமாக 4 வருஷம் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ராவாக சேவாநிதி பேக்கேஜ் மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் டெஸ்ட், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போது. ஆன்லைனில் அப்ளை பண்ண தேவையில்ல, டேரெக்டாக ரேலி மட்டும் அட்டன் பண்ணால் போதுமானது. நோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வேலைவாய்ப்பு. ஓகே, அடுத்த கட்டமாக எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்க பாருங்கள், மத்திய எல்லை பாதுகாப்பு படை, அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னமான பதவி அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் கேட்டிருக்காங்க. ரேடியோ ஆப்ரேட்டர், ரேடியோ மெக்கானிக்கில் 25,500 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 24/8/2025 23/9/2025 வரைக்கும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1100க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12th பாஸ் பண்ணால் போதுமானதுங்க, அப்ளை பண்ணிக்கலாம். 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 25, ஓபிசிக்கு 28, எஸ்சிஎஸ்டிக்கு 30, அதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க, ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்டுக்கான டெஸ்ட்டும் இருக்க போது. மினிமம் ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு
இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஐபிபிஎஸ் இருக்க பாருங்கள், வங்கி வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நிறையா எக்கச்சக்கமான வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. 10,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும், அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே அப்ளை பண்ணிக்கலாங்க. பல்வேறு வகையான பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த வேலைக்கு. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் எப்போ அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 21/8/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழகத்திலும் வேலைவாய்ப்பு இருக்குது. கிளர்க்குக்கான பதவி தான் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமாக உங்களுக்கு தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களுமே வில்லேஜ் அசிஸ்டன்ட்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 3 மாவட்டம் தவிர்த்து மீதி இருக்க மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2220 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான தேதியும் கடைசி தேதியும் வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக மாறுபடுது. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் அப்ளை பண்ணுறதுக்கான தேதியை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ மீதி இருக்க டிஸ்ட்ரிக்ட்டு செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு சேலரியை பொறுத்த வரைக்கும் 14,100 ரூபா கொடுக்குறாங்க. கல்வி தகுதி 10th ஃபெயிலேருந்து எனி டிகிரி முடித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. தாலுக்கு வைஸாக வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் தாலுக்கு எதுவோ அந்த தாலுக்கில் எத்தனை கிராமம் உங்கள் ரிசர்வேஷன்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி எந்த உங்கள் டிஸ்ட்ரிக்கோ செக் பண்ணி பார்த்துட்டு முன்கூட்டியே உங்கள் தாலுக்கு ஆஃபீஸுக்கு போய்ட்டு டேரெக்டாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ண பாருங்கள். இதுவும் ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த கட்டமாக உங்களுக்கு கூட்டுறவுத்துறை, தமிழக கூட்டுறவுத்துறை இருக்குது பாருங்கள். அங்கேருந்து மத்திய கூட்டுறவு வங்கி, மாநில கூட்டுறவு வங்கி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே இளநிலை உதவியாளர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சூப்பர்வைசர், எழுத்தர் போன்ற வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களையுமே சேர்த்து 2,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா மாநில ஆள்சேர்ப்பு நிலையம் உங்களுக்கு ஸ்டேட் பியூரோலேருந்து ஒரு 300 சம்திங் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சுட்டு சம்மந்தப்பட்ட கோஆப்ரேட்டிவ் படிப்பு முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 29/8/2025 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, கல்வி தகுதி என்ன, எக்ஸாம் எப்படி இருக்கும் போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எப்படி அப்ளை பண்ணுறது வரைக்கும் அதை பார்த்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இதில் ஒரு 2,900 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் பியூரோ, ஸ்டேட் பியூரோ சேர்த்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள். அங்கேருந்து கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 26/8/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 5,100 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. தமிழகத்திலும் வேலைவாய்ப்பு வந்து இருக்குதுங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது, இதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாம் எழுதிக்கலாங்க. இதில் ஒரு 5,100 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து ஒரு 550 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலிஸ்ட் மற்றும் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான பதவி அறிவிச்சிருக்காங்க. காப்பீட்டுத்துறை தான் மத்திய அரசு காப்பீட்டுத்துறை வேலைவாய்ப்பு. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு கடைசி தேதி வந்து பொறுத்த வரைக்கும் 30 ஆகஸ்ட் 2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. கல்வி தகுதியெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஒரு சில ரிஸ்க் இன்ஜினியரிங் அப்படின்னா இன்ஜினியரிங் முடித்தவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், லா முடித்தவங்க, அந்த மாதிரி ஒரு சில பதவிக்கு ஸ்பெஷல் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதிக்குள்ளே லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது பாருங்கள். அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 26/8/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பதவி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 350க்கு மேற்பட்ட வேக்கன்சி, 390 கிட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டில் ரீட்டைல் லேபர்ட்டில் 227 வேக்கன்சியும், ரூரல் மற்றும் அக்ரி பேங்கிங்கில் 190 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கிராஜுவேஷன் முடித்தவங்க, இதுக்கு அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட படிப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அடுத்த கட்டமாக உங்களுக்கு இந்தியன் நேவி இருக்குது பாருங்கள். டிஃபென்ஸ்லேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு பல்வேறு வகையான பதவி கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரி, சிவில் ஒர்க், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் மற்றும் இந்த மாதிரி பதவி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐடிஐ முடித்தவங்க அல்லது அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க சம்மந்தப்பட்ட ட்ரேடில் அப்ளை பண்ணுங்கள். 1,100க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக இந்தியன் ஆயில் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து அப்ரெண்டிஸ்ஷிப்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க.
தொழில் பண்ணுறங்க. இல்லை தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி எல்லா ட்ரேட் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 475 வேக்கன்சி டோட்டலாக அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி என்னவோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ரெண்டிஸ்ஷிப் தான். ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சதர்ன் ரீஜனில் தான் வேலையை கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறோம். இதுக்கும் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி தேதி 5 செப்டம்பர் 2025 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 9/9/2025. பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி பதவி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பதவி தான். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி ஸோ ஆனால் எனி கேட்டகரி, அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படி முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் தான். ஸோ அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு ரயில்வே துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பாராமெடிக்கல் கேட்டகரிக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. 434 வேக்கன்சி. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 8 செப்டம்பர் 2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த கேட்டகரியில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ 12th முடிச்சுட்டு டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அல்லது 4 இயருக்கான டிப்ளமோ எலிமெண்ட்ரி பேச்சுலர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்கள். பேப்பர் 2க்கு டிகிரி முடிச்சு பிஎட் முடித்தவங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ டெட்கான நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் ஏர்போர்ட் துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எந்தமான பதவி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிவில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் ஆர்கிடெக்சர் சிவில் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாமே நீங்கள் பிடெக் முடித்தவங்க அல்லது எம்பிஏ முடித்தவங்க எம்எஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கடைசி தேதி செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. 900 சம்திங் வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி தேதி என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் படித்து பார்த்துட்டு என்னமான கல்வி தகுதி எல்லாமே கேட்டிருக்காங்க நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. 27/9/2025 கடைசி தேதியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிராஜுவேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி பார்த்தா சேலரி 8.64 லட்ச ரூபா பெர் ஆனம் கொடுக்குறாங்க. ஸோ ஏஸ் பேங்கர் ப்ரோக்ராம் தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அடுத்த கட்டமாக மகாராஷ்டிரா வங்கி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து 500 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஜெர்னலிஸ்ட்டுக்கான பதவிங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். 30 ஆகஸ்ட் 2025 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக எல்ஐசி அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் உங்களுக்கு ஏஇக்கான சிவில், ஏஇ எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் ஏஏஓ போன்ற பதவி இதில் 800க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8/9/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ரெக்போ வங்கி இருக்க பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு. கடைசி தேதி 8/9/2025. என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க்குக்கான பதவி தான் அறிவிச்சிருக்காங்க. 30 வேக்கன்சி. ஸோ எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆர்மியிலேருந்து உங்களுக்கு ஈரோடு மாவட்டத்தில் ரேலிக்கான வேலைவாய்ப்பு, ஸோ அக்னிவீருக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. டேரெக்டாக ரேலி அட்டன் பண்ண பாருங்கள். ஆகஸ்ட் 26 செப்டம்பர் 7 நடைபெற போகுது. இந்த மாதத்தில் பல வகையான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு சில சின்ன சின்ன பேங்க் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் டைட்டில் பார்க் போன்ற ஐடி கம்பெனி வேலைவாய்ப்பும் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஜாப் அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு சேருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு. இந்த மாதிரி வேலையை பற்றின தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50 to 60,000 வேகன்சி கிட்ட அப்டேட் பண்ணிட்டே வராங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணுறது கிடையாது. எல்லாமே ரெகுலராக செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு தகுதி இருக்க ஜாபாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.